Hello friends, வணக்கம் and welcome to Karthika channel KC Family Class special hi. எனக்கு தெரிஞ்சு 9 years நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இதுல ஷாப்பிங்க்குன்னு தனியா எனக்கு ஒரு ஆடியன்ஸே உண்டு. ஸ்டார்டிங்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் vloggers வந்து ரொம்ப லிமிட்டடா இருப்போம். ஒன்னு ரெண்டு பேர் எண்ணிரலாம். ஏன்னா நிறைய பேர் குக்கிங் சேனல்ஸ் தான் வச்சிருப்பாங்க. அப்பெல்லாம் லைஃப் ஸ்டைல் கிடையாது. அதுவும் ஷாப்பிங் ஹால் ரொம்ப போல்டா போட மாட்டாங்க. நிறைய திட்டுக்கள் வரும். சும்மா ஷாப்பிங் பண்றீங்க, பெண்கள்லாம் ஷாப்பிங் பண்ணலாமா அப்படின்ட்டு. இப்போ ஆன்லைன்லயே நிறைய பொருளை நம்ம வாங்குறோம். அப்பெல்லாம் அப்படி கிடையாது இல்லையா? அக்கா சொன்னா கரெக்டா இருக்கும், நம்பி வாங்கலாம். அக்கா போடுற குர்த்தா யூனிக்கா இருக்கும், நானும் அந்த சைஸ்ல தான் இருப்பேன், குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு அக்காவோட ரெவ்யூ நம்பலாம் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட நான் வந்து கெயின் பண்ணிருக்கேன். அது இருக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷம். சோ அங்க இருந்து இந்த 9 இயர்ஸ்ல இந்த ஜேர்னி வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். சோ அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் என்னோட ஷாப்பிங் ஹாலுக்காக இருக்கக்கூடிய எல்லா ஆடியன்ஸ்க்கும் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். சோ தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரியே தான் குர்தா ஹால் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அனார்கலி டைப் குர்தாஸ் தான் பார்க்க போறோம். இப்ப காமிக்கிற எல்லா குர்தாவும் என் சைஸ் விட ஒரு லூஸா இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பின்னாடி டைப் பண்றதுக்கு இந்த நாட் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் பண்ணனால கச்சுன்னு போய் உங்களுக்கு உட்கார்ந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இது லூஸ் தான். நைட்டிக்கு பதிலா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வீடியோ எல்லாம் எடுக்கிறோமே, கலங்கத்திலே கேமரா ஆன் பண்றோமே, நீட்டா வரணுமேன்றதுக்காக கொஞ்சம் லூசா போட்டிருக்கேன். இதே ஏன் சைஸ் போட்டிருந்தா அப்படியே ஷேப்பா கச்சுன்னு அழகா உட்கார்ந்துருக்கும், சூப்பரா இருக்குக்கான்னு நீங்களே சொல்லி இருந்திருப்பீங்க. சோ எவ்ரிடே யூசேஜ்காக வாங்கின குர்த்தா நல்லா ரெட் கலர்ல பிரைட்டா இருக்கு. இங்க மட்டும் வந்தீங்கன்னா ரொம்ப டீடைலிங் பாத்தீங்கன்னா நல்லா நெருக்கமா அடர்த்தியா மிஷின் வாஷே பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான யோக் லைன் வந்து கொடுத்திருக்காங்க. 3/4 ஸ்லீவ் வருது. இதுல இந்த மாதிரி லேஸ் டீடைலிங் வந்து இன்வெர்டட் ட்ரையாங்கிளா கொடுத்துருக்காங்க. நல்லா லாங்கா இருக்கு, லாங்கா இருக்கு. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து சைஸ் எஸ்ல இருந்து XXL வரைக்கும் இருக்கு. ஐ திங்க் 867 ருபீஸ் வாங்கினேன்னு நினைக்கிறேன். நான் மிந்த்ரால தான் வாங்கினேன். டேக் பண்ணி விடுறேன், வேணும்ன்றவங்க செக் பண்ணுங்க. இதுலயே இன்னொரு கலர் ஆப்ஷன் இருந்தது, தேடி கண்டுபிடிச்சு நான் வாங்கணுமேன்னு வாங்கினேன். அகைன் நான் சொல்றேன், இது லூஸா இருக்கேக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு லூஸ் ஃபிட் வேணும், நான் எல்லாமே லூஸா தான் போடுறேன். எனக்கு அந்த பாடி வீங்குற ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு கால் பிளாடர் ஸ்டோன் இருக்கு, எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு சொன்னேன். சோ எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும், வெயிலுக்கு ஃப்ரீயா இருக்கணும்ன்றதுனால ஒரு சைஸ் லூஸ் போயிருக்கேன். நான் போடுற குர்த்தா எல்லாமே அது இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், கார்த்திகா ரெசிபிஸ் சேனல், கார்த்திகா சேனல்ல லிங்க் கொடுங்க ஏன் கேக்குறீங்கன்னா, அக்கா நீங்க போடுற குர்த்தெல்லாம் லாங்கா இருக்கு, நல்லா பிளாரா இருக்கு, அண்ட் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் வாங்கி நாங்களும் துவச்சு யூஸ் பண்றோம், நல்லா இருக்கு குவாலிட்டின்னு சொல்றீங்க. அதனாலதான் நானுமே கண்ணை மூடி ரெக்கமெண்ட் பண்றேன். எவ்வளவு லாங்கா இருக்கு பாருங்க, அப்படியே ஃபுல்லாவே இருக்கு. இது போட்டா உள்ள ஒரு குட்டியா 3/4 இன்ஸ்கர்ட் போடுவோம்ல நம்ம, அந்த மாதிரி அந்த 3/4 இன்ஸ்கர்ட் கவுனுக்கு போற இன்ஸ்கர்ட் உள்ள போட்டுக்கிட்டீங்கனாலே போதும், பேண்ட் எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னா லெகின் பலாசோ ரெண்டுமே முடிஞ்சு நான் டேக் பண்றேன். அந்தந்த கலருக்கு மேட்சா லெகின்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து கேதரிங் உள்ள லெகினும் போட்டுக்கலாம். பட் வெளில போறதா இருந்தாக்கா, ரொம்ப லாங் டிராவல் பண்றீங்க, இல்ல ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி போறீங்கன்னா நல்லா நிறைய கேதரிங் இருக்க லெகின் போடலாம். இந்த மாதிரி லாங் குர்தாஸ்லாம் நான் என்ன பண்றேன், ஆங்கிள் லென்த்துக்கு போயிடுறேன், அப்படி இல்லைன்னா பலோசா மாதிரி லூஸ் பேண்ட்டுக்கு போயிடுறேன். நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ அந்த பேண்ட் வந்து போட்டுக்கலாம். அகைன் நான் சொன்ன மாதிரி இதுல இன்னொரு கலர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர். ஆனா இதோட ரேட் பாத்தீங்கன்னா 1084க்கு வாங்கினேன். என்கிட்ட ப்ளூ வந்து கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும், நிறையவே இருக்கும். ப்ளூ அண்ட் ரெட்ல வந்து கொஞ்சம் நல்லா சூட் ஆற மாதிரி இருக்கும். இன்னொன்னு கொஞ்சம் பப்ளியா இருக்கவங்க, சப்பியா இருக்கவங்க வந்து இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் போடும்போது ரொம்ப அப்படியே பெருசா தெரிய மாட்டோம். கொஞ்சம் டார்க் கலர்ஸ் வந்து நம்மள இருக்கிற சைஸ்லயே காமிக்கும், பெருசா காமிக்காது. சோ எனக்கு இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்க்கு எவ்ரிடே நான் போயிட்டு வரதுனால மண்ணு அழுக்கெல்லாம் ஆகும்ன்றதுனால டார்க் கலர்ஸ் நான் ப்ரிஃபர் பண்ணி மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் போயிருக்கேன். பிரைட் கலர்ஸ்க்கு போயிருக்கேன். இதுவும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இதுக்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட இங்க பாட்டம்ல பாருங்களேன், ஒரு லைன் போதுல்ல, இந்த மாதிரி ஒரு லைன் போகுது இல்லையா லேஸ், இந்த லேஸ் இதுலயே இருக்கு. ஆனா இந்த லைன் ஒரு லேஸ் போகுது இல்லையா, இது வந்து இதுல கிடையாது. அவ்வளவுதான் சேஞ்ச். அப்புறம் கலர் சேஞ்ச், மீதி எல்லாமே சேம் டிட்டோ அதே தான். பேக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கீ ஹோல், ஃபுல் நெக், இது பேக்ல கீ ஹோல் இருக்கும், அதுல இந்த பட்டன் இருக்கும், அப்படி எலாஸ்டிக்ல இந்த மாதிரி போட்டுக்கிறது. இப்ப நான் போட்டிருக்கிறதும் அப்படிதான். சோ இந்த பேக் நாட் போட்டதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டெஃபினேஷன் வந்து நமக்கு கிடைச்சிருது. ரொம்ப அழகா இருக்கு, நல்லா நிறைய ஃபிளேர் இருக்கு. சோ ரொம்ப வசதியா இருக்கும். சோ அதே மாதிரிதான் சேம் டு சேம் அந்த ரெண்டு சேஞ்சஸ் மட்டும்தான் இதுல. இதே மாதிரியே 3/4 ஸ்லீவ், அதே மாதிரி டீடைலிங், அதே மாதிரி யோக், பின்னாடி கட்டுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நான் போட்டு காட்டணும்னு ஆசைப்படுறேன். சோ தட் போட்டா எப்படி இருக்கும் லுக் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். பட் என்னன்னா, இப்ப நான் எவ்ரிடே வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஷார்ட்ஸ்னால பெருசா இன்கம் எல்லாம் வராது. பட் என்னன்னா, என்ன பார்க்கணும், ஏதாவது ஒரு வீடியோ கொடுங்கன்னு கேக்குறீங்க. எவ்ரிடே ஃபுல் வீடியோல என்னால எடுக்க முடியல. சரி நீங்க எல்லாம் கேக்குறீங்களா, உங்களை நான் மிஸ் பண்றேன், உங்க கமெண்ட்ஸே நான் மிஸ் பண்றேன். சரி ஷார்ட்ஸ் ஆகாது கொடுப்போம், நான் டெய்லி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். சோ டெய்லி வீடியோ கொடுக்கும் போது டெய்லி நான் இப்ப இந்த குர்த்தெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல போடதான் போறேன்.
வேணும்ன்றவங்களுக்கு இந்த எல்லா ப்ராடக்டும் நான் டேக் பண்ணிருக்கேன், வேணும்ன்றவங்க கண்டிப்பா வாங்கிடுங்க. அடுத்த ஷாப்ஸ் நான் ஷூட் பண்ணி லைவ் ஆகிறதுக்குள்ள இந்த குர்தாவை நான் போட்டு அக்கா லிங்க் கொடுங்க டேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்குள்ள இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது வாங்கிடலாம். அப்புறம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆச்சுன்னா என்னால டேக் பண்ண முடியாது. நிறைய பேர் கேட்கிற ப்ராடக்ட்ஸ் என்னால டேக் பண்ண முடியல. ஏன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன உடனே எல்லாரும் வாங்கிடுறாங்க. 9 இயர்ஸ் என்ன நம்பி வாங்குறாங்கல்ல, அந்த நம்பிக்கையை சம்பாரிச்சிருக்கேன். அப்ப சொன்ன உடனே டக்கு டக்குன்னு சோல்ட் அவுட் ஆயிடும்ல, அந்த மாதிரி சோல்ட் அவுட் ஆயிடுது. அதனாலதான் என்னால டேக் பண்ண முடியல. சோ வேணும்ன்றவங்க இப்பவே வாங்கிக்கோங்க, லிமிட்டடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த குர்தா ரீசெண்டா ஒரு ஷார்ட்ஸ்ல என்ன பாத்திருப்பீங்க, இதுவுமே ஒரு ஷார்ட்ஸ்ல, அதான் இன்னைக்கு நான் காலையில எடுத்த ஷார்ட்ஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க. அதான் அவ்வளவு வேலை செஞ்சு நான் டல்லா இருக்கேன், அதுலயே ஷூட் பண்றேன். சோ இந்த ஷார்ட்ஸ் நேரம் லைவ் ஆயிருக்கும். சோ நீங்க அதுலயே பாத்துருந்துருப்பீங்க. நான் கிளிப்பிங்ஸ் வந்து நேரம் ஆட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன், எடிட்டிங்ல ஆட் பண்ணிடலாமா ஜி? ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ல ஒரு ஷார்ட்ஸ்ல பாத்துருந்துருப்பீங்க. எல்லாமே நான் லூஸ் ஃபிட். இப்போ நீங்க எல் தான் என் சைஸ் தான், நான் எக்ஸலுக்கு போயிட்டேன். எக்ஸல் தான் என் சைஸ், டபுள் எக்ஸலுக்கு போயிட்டேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சைஸ்க்கு போயிட்டேன். சோ ஃப்ரீயா இருக்கு, ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கு எனக்கு. இதோடைய கலர் வந்து ப்ளூ தானே, ஆனா இந்த கலர் வந்து மிந்த்ரால எப்படி போட்டிருந்தாங்கன்னா ப்ளூ கிரீன் ரெட்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா இப்படி கன்ஃபியூஸ் பண்ணா பண்றது அப்படின்ற மாதிரி. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா யோக் லைன் தான், மிரர் ஷீட் ஒர்க் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ரெட் கலர், இந்த சாண்டில் கலர், இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸ்ல இருக்கும். நிறைய ஃபிளாரல் இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்கு. சம்மருக்கு இந்த மாதிரி ஃபிளாரல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் இதுவுமே 3/4 ஸ்லீவ் இருக்கு. ஸ்லீவோட பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டீடைலிங் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ் கிராஸ்ல ஒரு சைட்ல மட்டும் நாட் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சைட்ல மட்டும் பாத்தீங்கன்னா சைட்ல நாட் கொடுத்திருப்பாங்க. இது நீங்க கண்டிப்பா ஷார்ட்ஸ்ல பாத்திருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் இருந்தா ரீல்ல பாத்துருந்துருப்பீங்க. இதுவுமே நல்லா லாங்கா நான் போட்டிருக்க கொடுத்த மாதிரியே நல்லா லாங்கா இருக்கு. கரெக்டான சைஸ் போட்டீங்கன்னா அப்படி கச்சுன்னு போய் உட்காந்துரும். சைஸை நீங்க பஸ் சைஸ் மெஷர் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 894. இதுல இருக்க ஒரு சூப்பரான விஷயம் பாத்தீங்கன்னா எஸ்ல இருந்து XXL வரைக்கும் இருக்கு. சோ 3XL உள்ளவங்களும் இந்த குர்தாஸ் வாங்கிக்கலாம். இதுல கலர் ஆப்ஷன்ஸுமே இருக்கு, டேக் பண்ணிருக்கேன், வேணும்ன்றவங்க செக் பண்ணுங்க. இதுலயே இன்னொரு கலரும் நான் ரொம்ப பிடிச்சு போய் வாங்கியிருக்கேன், நான் அதையுமே உங்களுக்கு காட்டுறேன். என்னுடைய வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் வீடியோல சில குர்தாஸ் காமிச்சிருப்பேன். அதெல்லாம் காமிக்கும் போது இவ்வளவு பிளாரோட இப்ப குர்தாஸே வரது இல்ல, மிந்த்ரால மட்டும் தான் கிடைக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், மிந்த்ரால தான் அந்த சுற்றளவு நல்லா பெருசா கொடுக்கும். நல்லா பெரிய ஹீல் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் போட்டுட்டு கேதரிங் லெகினோட ஃபிட்டான சைஸ்ல நம்ம போட்டு போனோம்னா ரொம்ப பாஷா அழகா இருக்கும். அந்த ஃபிட்டா போடும் போதே அது அழகா இருக்கும். பிகாஸ் லாங் அனார்கலி வித் லாட் ஆஃப் ஃபிளேர் எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச அந்த ப்ளூ சேம் அதே குர்தா தான், ஆனா ரெட் கலர். இது இதோடைய கலர் வந்து ரெட் ப்ளூ கிரீன் போட்டிருந்துச்சா ஜி? ரெட் கிரீன் ப்ளூ போட்டிருந்துச்சா? ரெட் ப்ளூ கிரீனா? ரெட் கிரீன் ப்ளூ, ரெட் கிரீன் ப்ளூ போட்டிருக்கு. அதுக்கு ரெட்னே போட்டிருக்கலாம்லடா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இதுலயே ஃப்ரண்ட்ல யோக் லைன் பாத்தீங்கன்னா மிரர் ஷீட் ஒர்க்ஸ்ல இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். சேம் டு சேம் அதே டீடைலிங். ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் வித் திஸ், இந்த டீடைலிங் நல்லா லாங்கா இருக்கும், நல்ல ஃபிளேர் இருக்கும். அண்ட் இந்த ஒரு சைட்ல மட்டும் அந்த இந்த மாதிரி சலச்சலா அந்த ஹேங்கிங் வந்து இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மிந்த்ரால வந்து நான் ஆர்டர் போடும்போது எஸ்ஓ எம்ஓ எல்ஓ இது 3 சைஸ் மட்டும் தான் இருந்தது, எக்ஸல் இல்ல. சோ இல்லைன்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். என்னுடைய சைஸ் போட ரொம்ப ஃபிட்டா இருக்குமே, கொஞ்சம் பெரிய சைஸ் வேணுமே யோசிச்சேன். எக்ஸல் டபுள் எக்ஸல் எதுவுமே இல்லை. அப்புறம் நான் பிளிப்கார்ட்ல வாங்கலாமான்னு பார்த்தேன். ஒரே குர்தா நான் பிளிப்கார்ட்ல வாங்கும்போது மிந்த்ரால வாங்கும்போது கண்டிப்பா இந்த ஃபிளேர் டிஃபரன்ஸும் அடுத்தது ஹைட் டிஃபரன்ஸும் கண்டிப்பா இருக்கும். ஆனா நான் வந்து ஜி கிட்ட சொல்லுவேன், ஜி தான் எனக்கு அதை சொல்லி கொடுத்தாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல செல்லர் பேர் பார்க்கணும். மிந்த்ராலயும் சேம் செல்லர், பிளிப்கார்ட்லயும் சேம் செல்லர் இருக்காங்கன்னா ஒரே செல்லர். இப்ப நான் தான் ஒரு இந்த குர்தா நான் வந்து விக்கிறேன் அப்படின்னா நானே கார்த்திகாவே மிந்த்ராலயும் வைப்பேன், பிளிப்கார்ட்லயும் வைப்பேன். அங்கேயும் கார்த்திகான்ற பேர்லயே வைப்பேன், இங்கேயும் கார்த்திகான்ற பேர்லயே வைப்பேன். அப்ப நான் தான் விக்கிறேன் போது என்னுடைய ப்ராடக்ட்ஸ் 2 இடத்துலயுமே ஒரே ப்ராடக்டா தான் இருக்கும். சேம் செல்லர் 2 வெப்சைட்ல விக்கிறாங்கன்னா அதே ப்ராடக்ட் நீ தாராளமா வாங்கலாம், மாறாது அப்படின்னு சொன்னாரு. சோ அதே செல்லர் தான் பிளிப்கார்ட்ல போட்டிருக்காங்க, பிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு, வாங்கட்டுமா அப்படின்னு கேட்டாரு அவரு. அப்படியா ஜி, அப்ப போடுங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு அதே செல்லரா அவர் சொன்ன மாதிரியே வந்துருச்சு. சோ இந்த குர்தா வந்து பாத்தீங்கன்னா நான் பிளிப்கார்ட்ல தான் வாங்கினேன். மிந்த்ரால வந்து பாத்தீங்கன்னா குட்டி சைஸ் மட்டும் 2 சைஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. இதோட பிரைஸ் பிளிப்கார்ட்ல 729 இருந்துச்சு. அப்பதான் நான் யோசிச்சேன், அச்சோ ப்ளூ 729 வாங்கிருக்கலாமே, ஏன் 800 சில்லறைக்கு வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஆனா அதுக்குள்ள நான் டேக் எல்லாம் பிரிச்சு அவசரப்பட்டு ஒரு vlog எடுத்துட்டேன். ஷார்ட்ஸ் நீங்க பாத்துட்டீங்க அதுல, அதனால என்ன பண்றது யூஸ் பண்ணிட்டேன். சோ 729 ரெட் கலர் நல்லா இருக்கு. இங்கே நீங்க ப்ளூ ட்ரை பண்றதா இருந்தாலும் பிளிப்கார்ட்ல ட்ரை பண்ணலாம். பட் ப்ளூ வந்து நான் மிந்த்ரால வாங்கினேன், ரெட் வந்து பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல தான் வாங்கினேன். இதுல நான் டபுள் எக்ஸல் வரைக்கும் தான் சைஸ் இருக்கு எஸ்ல இருந்து. நான் ப்ளூ காமிச்சேன் இல்லையா, அது வந்து மிந்த்ரால பாத்தீங்கன்னா XXL வரைக்கும் இருக்கு. சோ இதெல்லாம்
இதெல்லாம் கொஞ்சம் செக் அவுட் பண்ணிக்கோங்க. டேக் பண்ணிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்க சைஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த குர்தா, இதுல நான் 2 கலர்ஸ் வாங்கியிருக்கேன். வைன் கலர், இது எக்ஸாக்ட் பர்பிள்னு சொல்ல முடியுமா ஜி? வைன் கலர் தானே இது? வைன் கலர்ல தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸ்மால் சைஸ் டு XXL வரைக்கும் இருக்கு. இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 738 rupees. 738க்கு பிளிப்கார்ட்ல என்ன குவாலிட்டி, இது நல்லா இருக்கேடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா லென்த் பாருங்களேன், அண்ட் ஃபிளேரா பாருங்க எப்படி ஃப்ளோயியா இருக்கு பாருங்க. நான் சொல்லுவேன், நல்லா லாங் ஹீல் போட்டு நிறைய கேதரிங் இருக்க மாதிரி போட்டு ஃபிட்டா போட்டோம்னா அப்படி மால்ல நடந்து போகும்போதே அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த இடுப்பை வச்சுட்டு நான் ஏற்கனவே இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கேன், அது வேற விஷயம். அதனாலதான் போட்டு காட்டல நானு. இது எத்னிக் பிரிண்ட்ஸ்ல இருக்கு, பிளிப்கார்ட்ல வாங்கினேன். 700 ரூபாய்க்கு இது வர்த்தான்னு கேட்டா வர்த்துதான். ஆனா என்னன்னா, இது வாஷிங் மிஷின்லயோ பிரஷ்ஷும் போட்டு தேய்ச்சிங்கன்னா இந்த பிரிண்ட்ஸ் கண்டிப்பா போயிடும். தெளிவா சொல்றேன், ஷாம்பு வாஷ் பண்ணுங்க. தண்ணியில கொஞ்சம் ஷாம்பு போட்டுட்டு இதை நல்லா ஊற வச்சிருங்க. அப்புறம் கையில குமிக்கி அலசி போட்டுருங்க. பிரஷ் வாஷ் பண்ணாதீங்க, மிஷின் வாஷ் பண்ணாதீங்க. அப்புறம் பிரிண்ட் போயிடுச்சு கார்த்திகான்னு சொல்லக்கூடாது, நான் ஓப்பனா சொல்றேன். ஆனாலும் இது நான் 2 கலர் வாங்கியிருக்கேன். இதை பேக் டு பேக் நான் விளாக்ஸ்ல யூஸ் பண்றேன், நீங்க பாப்பீங்க. அவ்வளவு பிடிச்சிருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா மிரர் ஷீட் ஒர்க்ஸ் இருக்கு, நல்ல ஃபிளேர் இருக்கு, நல்ல லாங்கா இருக்கு. இதுக்கும் பின்னாடி டைட் பண்றதுக்கு இந்த மாதிரி சலச்சலா அந்த த்ரெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3/4 ஸ்லீவ்ல வருது. இந்த மாதிரி 2 லேஸ் டீடைலிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழேயும் பாத்தீங்கன்னா சூப்பரா இந்த மாதிரி டீடைல்ஸ் வருது, லேஸ் வருது. ரொம்ப 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 ஃபிளாரா அழகா இருக்கு. இந்த கலர் மட்டும் இல்லாம கொஞ்ச நாளாவே நான் பிளாக் எடுக்கிறதே இல்லை. என் வார்ட்ரோப்ல கொஞ்சமா பிளாக் கம்மியாயிட்டே போகுது. டிஸ்கார்ட் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா நம்ம அப்பப்போ ஒரு வாட்டி. அப்படி பண்ணும்போது பிளாக் எல்லாம் வெளியில போயிடுச்சு. அச்சோ பிளாக் இல்லையே எனக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோ இதுல நல்லா பிளாக்ல கோல்டன் பிரிண்ட்ஸ் வந்து நல்லா எடுத்து காமிக்கும், நல்லா எத்னிக் பிரிண்ட்ஸ்ல இருக்கு. சோ பிளாக்ல வாங்கலாம்னு வாங்கினேன். ஏன் வைன் கலரை விட இது விலை கம்மின்னு எனக்கு தெரியல. இது வந்து 626. இது 2 கலர்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால்ல இருந்து 3XL வரைக்கும் இருக்கு. மிந்த்ரால போடும்போது நான் எக்ஸாக்ட் சைஸ் வேணும்னா எக்ஸாக்ட் சைஸே போடுவேன், லூஸ் வேணும்னா ஒரு சைஸ் பெருசு போடுவேன். பிளிப்கார்ட்ல எப்பவுமே என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன சைஸ் வேணுமோ அதோட ஒரு சைஸ் பெருசு போட்டாதான் கரெக்டா இருக்கும். தோச்சு கிழிச்சு யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். நான் கரெக்ட் சைஸ் போட்டேன்னா ஒண்ணு டைட்டா இருக்கும், இல்ல இறங்கும் போது கரெக்டா இறங்கிடும். ஆனா தோச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஷ்ரிங்க் ஆயிடுமா, அப்புறம் பத்தாம போயிடும். நான் இதை பிளிப்கார்ட்ல ஃபேஸ் பண்ணிருக்கேன், நீங்களும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. அப்படி நீங்க வந்து போட்டு டைட்டா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா டக்குன்னு எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கலாம். அந்த ப்ராப்ளம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க வந்து சைஸ் டைட்டா இருக்கு அதனால நான் எக்ஸ்சேஞ்ச் போடுறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னுடைய சைஸ் தான், ஆனா ஒரு சைஸ் பெருசு போட்டிருக்கேன். ஆனா எக்ஸாக்ட்லி என் சைஸ் பாருங்க, அப்படி ஃபிட்டா இருக்கு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? அகைன் அந்த வைன்ல என்னென்ன டீடைலிங் இருக்கோ அது எல்லாமே இதுல இருக்குது. அகைன் நான் சொன்ன மாதிரி XXL வரைக்கும் இருக்கு. பெரிய சைஸ் உள்ளவங்க எங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுத்தா இல்லையா கார்த்தி அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. சோ வேணும்ன்றத கண்டிப்பா செக் அவுட் பண்ணுங்க. அகைன் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் டேக் பண்ணி விட்டுருக்கேன், லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். வேணும்ன்றவங்க யூஸ் இருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா செக் அவுட் பண்ணுங்க. இன்னும் ஒரு 4-5 குர்த்தா வாங்கியிருக்கேன். அதுல இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா வந்து இப்படி ஓப்பன்ல அப்படியே ரஜினிகாந்த் சார் அப்படி கோட்டை பறக்க விட்டுட்டு போவார்ல, அந்த மாதிரி கோட் இருக்க மாதிரி குர்த்தா வாங்கியிருக்கேன். அது செம்ம கச்சுன்னு ஃபிட்டா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அதை நான் பார்ட் 2ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த குர்த்தா ஹால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இந்த குர்த்தாஸ்லயே உங்களோட ஃபேவரட் குர்த்தா என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்றதுக்கு மறக்காதீங்க. அடுத்த குர்த்தா ஹால் எப்போ போடட்டும், நீங்க என்னைக்கு எதிர்பார்க்கறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.